கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 31ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம். எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் கடந்து வந்திருந்தாலும் தேவன் தனக்கு பாராட்டின கிருபைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறவராகவே இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகள் பெரியது. அவர் தந்த திரளான தயவு பெரியது. அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கொண்டு நமக்கு விளம்புகிறார். அந்த விளம்பின வார்த்தையை கிருபையாய் நம்முடைய வாழ்க்கையிலே விளங்க பண்ணி கொண்டு இருக்கிறார். அதை நாம் நினைத்து ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவர்களாய் தேவ சமூகத்திலே நாம் காணப்பட வேண்டும். 68ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்திலே, என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை இரட்சிக்கிற தேவன் அவரே என்று பார்க்கிறோம். எத்தனை சூழ்நிலைகள் நமக்கு நெருக்கமாக இருந்தாலும் நாம் அதன் மத்தியிலும் நம்மேல் பாரம் இருப்பதை அறிந்த போதிலும் நம்மை இரட்சிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே லூக்கா 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 12ஆம் வசனத்திலிருந்து, இயேசு அங்கு கலிலேயா நாடுகளின் வழியாக அங்கு பிரயாணப்பட்டு போய்கொண்டு இருக்கும் பொழுது கிராமத்தின் அருகே பிரவேசிக்கும் பொழுது குஷ்டரோகம் உள்ள ஒரு 10 மனிதர்கள் அங்கு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் அந்த பட்டணத்திற்கு அந்த கிராமத்திற்கு வெளியே இருக்கிறார்கள். ஆகவேதான் இயேசு வருவதை பார்த்த உடனே அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று கொண்டு எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிடுகிறார்கள். தேவன் தூரமாய் இருக்கிறார் என்று நினைத்தவர்கள் சத்தமிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் சூழ்நிலைகளில் எல்லாவற்றையும் தேவன் அறிந்தவராகவே இருக்கிறார். இதை கேட்டதும் இப்படிப்பட்ட சூழ்நிலையை இயேசு பார்த்ததும் சொல்லுகிறார், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்று சொல்லுகிறார். இவர்கள் அந்தபடியே இந்த 10 பேரும் ஆசாரியரிடத்திலே தன்னை காண்பிக்க போகும் வழியிலே அவர்கள் அங்கு சுத்தமானார்கள். தான் சுத்தமானேன், தான் ஆரோக்கியமாயிருக்கிறேன் என்பதை கண்ட அதில் ஒருவன் மீண்டும் திரும்பி வந்து முதலில் கூப்பிட்ட சத்தத்தை விட மிகவும் சத்தமாக உரத்த சத்தத்தோடு அங்கு தேவனை மகிமைப்படுத்துகிறான். அவருடைய பாதத்தருகே வந்து முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று நாம் வாசிக்கிறோம். அவன் தன் ஆரோக்கியமானதை கண்ட உடனே அந்த மற்ற 9 பேரை அவன் பார்க்கவில்லை, சூழ்நிலைகளை பார்க்கவில்லை. ஆசாரியனிடம் தன்னை காண்பிக்க வேண்டுமே என்ற கட்டாயம் அவனுக்கு இல்லை. மறுபடியும் திரும்பி வந்து அந்த சுஸ்தமாக்கின தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு கேட்கிறார், 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் எங்கே என்று சொல்லி கேட்கிறார். இந்த 9 பேரும் ஆசாரியர்களை பார்க்க போனார்கள். ஆனால் இவன் மட்டுமே தேவ சமூகம் போதும், தன்னை சுத்தமாக்கின தேவன் போதும் என்று தேவனை பின்பற்றுகிறவனாய் தேவன் சமூகத்திலே வந்து நின்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். சமுதாயத்திலே நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் நம்மை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று காண வேண்டும் என்பதற்காக வாஞ்சித்தவர்கள் இந்த 9 பேர். ஆனால் தன்னை தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்பதற்கு நின்ற இந்த ஒருவனைப் போல நாம் நின்று தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் தேவ சமூகத்திலே நாம் காணப்படுவோமானால் தேவன் இன்னும் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார். தம்முடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயமாய் அவர் விளங்க பண்ணி கொண்டு இருக்கிறார் என்று தாவீது சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் அவர் அதிசயமானவராய் அற்புதமானவராகவே இருக்கிறார். ஆகவே தேவன் செய்த நன்மைகளை நினைப்போம். உதடுகளின் காலையாகிய அந்த ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு செலுத்துவோம். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, எங்கள் சூழ்நிலைகளை நாங்கள் பாராதபடி, எங்கள் சமுதாயத்தை சுற்றி இருக்கிறவர்களை நாங்கள் பாராதபடி எப்பொழுதும் ஆண்டவரே உடைய சமூகத்தை நோக்கி பார்க்க ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் உடைய துதி எங்கள் வாயிலே இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.